மச்சான் எல்லா கல்யாணத்துக்கும் இதே சட்டை போட்டுருவியா? வாங்க வாங்க. தேங்க்யூ. மச்சான் கேள்வி கட்டலாமா? ஐட வாழ்த்துக்கள் மச்சான். கை கொடுங்கடா, வெளியாள் மாதிரி கை கொடுறா. உட்கார. போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோவா? சுடுற நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. கல்யாண ஜோடி செம்மையா இருக்காங்கல்ல? நமக்கு எப்போ இந்த மாதிரி கலையா? சீக்கிரமே அப்பாவை கூட்டு உங்க வீட்டுக்கு வரணும். இருங்க, அண்ணா கிட்ட சொல்லணும். அண்ணா, உருளே ஓகே தான். என்னடா உருளே எங்கடா? அண்ணாவை காணோம். இங்கதான் பின்னாடி சமயக்காரன்ட்ட காசு கொடுக்கணும்னு சொன்னா. சரி நான் போய் பாக்குறேன். நீங்க சாப்பிடுங்க. சீக்கிரம் சரியா? போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடி. எங்க போயிருப்பான்? இங்கதான் இருப்பான், பார்க்கலாம். இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு குழப்பமா இருக்கு நீ இன்னைக்கு வந்து சொல்ற? உனக்கு முன்னாடியே தெரியாதா? லைனே போல. லைன் போலியா? இங்கதான் இருப்பான், சாப்பிடு. ஹலோ. டேய் இல்லடா. சரி பாக்குறேன் வை. மாருஷிகேஷாதம பத்மநாபாதம தாமோதராதரமாக பொண்ணு அழிச்சுட்டு வாங்கோ. போ, இப்பவாச்சும் போய் சொல்லு. போ. மச்சி இதுக்கு மேல கோயில் இருக்க வேணாம். சொல்றேன், நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. அவனை நான் கூப்பிட்டு வரேன். முடியாது. என்ன எங்க? சுடுறேன். என்ன இல்லாம நான் இங்க நகர மாட்டேன். சொல்றான்ல, அவன் இங்கதான் எங்கனா இருப்பான், வா போலாம். சுடுறேன். முடியாது. வான்னு சொல்றான்ல. முடியாது. உருளே எங்கடா இருக்க? டேய் பேசுடா. ஹலோ உருளே. மச்சான் என்னால முடியலடா, நான் செத்துறேன்டா. என்ன? ஹலோ ஹலோ அண்ணா. சுடரே தங்கச்சி எப்படி இருக்க? நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணிட்ட. 4 வருஷம் லவ் பண்ணு, நாசமா போச்சு. நான் ஏன்னா இப்படிலாம் பேசுற? நீ குடிச்சிருக்கியா? நீ இவ்வளவு நாள் உங்களுக்காக தான் வாழ்ந்தேன். இப்பதான் நீ 2 பேரும் ஒண்ணாயிட்டீங்களே. இனிமேல் லாரிடு நான் சாவரேன்டி. நான் போறேன். நான் அப்படி சொல்லாதண்ணா ப்ளீஸ். நான் எனக்கு பயமா இருக்குண்ணா. உனக்கு நாங்க இருக்கோம்ண்ணா. மது பண்ண போயிட்டு போறா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க ஒரு அப்பாவும் பையனும் வந்தாங்கல்ல. அந்த பையனை இப்ப கூட கோயில்ல பார்த்தேன், வேற ஒரு பொண்ணோட. பசங்க பிள்ளை இருக்காங்க பாத்தியா? நீ மட்டும் ஏன்னா இப்படி இருக்க? என்னால முடியாது. நானும் மது எப்படிலாம். டேய் சாய் விடு. விடுடா. மச்சான் எங்கடா போற? நீ தங்கச்சிடி, உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ இல்லாம நாங்க எப்படின்னா சந்தோஷமா இருப்போம். நீ எங்க கூட இருக்கணும்னா எனக்கு எல்லாமே நீ தானேண்ணா. செத்து போறேன்னு மட்டும் சொல்லாதண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. சொன்னா புரியாது உனக்கு? விடு, என்ன விட்டுரு. நான் சாவரேன்டி, நான் செத்துறேன்டி. செத்து போ, செத்து போ. ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு அது தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியாம தொட நடிங்க இத்தனை நாள். நீயும் செத்து எங்களையும் சாகச்சி. இப்ப சரி ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு பொண்ணுமா சுத்தத்துக்கு செத்து போயிடு. சாவணும்னு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா கால் பண்ண? நாங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுல்ல? இன்னைக்கு காலையில இருந்து உன்னை தேடி இங்க எல்லாருமே நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போச்சுன்னா ஏன்னா இப்படி உன் காதல் தோத்து போச்சுன்ற வருத்தத்துல எங்க சந்தோஷத்தை பார்த்து வயித்தறிச்சல் படுற நீ. இப்ப நானே சொல்றேன், செத்து போயிடு. செத்து போயிடு. செத்து போ, செத்து போ, செத்து போ.
என்ன சுடர் நீ குடு. சுடர் சுடர் முரளி. எடுத்து பேசு. பேசுறா. ஹலோ. டேய் முரளி, டேய் கேக்குதா? ஏய், டேய் நான் கிஷோர். உண்ணாமலை அம்மன் கோயில் தெரு கட்டினருக்கு ஒரு பில்டிங் மொட்டை மாடியில் இருக்கு. வந்து தூயின் போ. மச்சான் நீ அங்கேயே இருடா, நாங்க வந்துட்டோம். வினோத் பொண்டாட்டிகிட்ட போன கொடுறா. உங்ககிட்ட பேசணுமா? பயப்படாத, அவன் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டான். உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். ஹலோ. ஹலோ, நான் வினோத் ஃப்ரெண்ட் முரளி பேசுறேன். என்னடி சொன்ன? பைத்தியகாரத்தனமா ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு காதல சொல்ல தெரியாத தொடனடிங்க நான் சொன்னேன். நான் மட்டும் இல்லடி, என்ன மாதிரி ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு காதல சொல்ல தெரியாத ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. அவனுக்கு சில கடமை இருக்கு. அதெல்லாம் எங்க நாசமா போயிடுமோன்னு அவன் யோசிச்சு 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 அவன் நாசமா போறான்டி. சுடரே, ஆமா, காலேஜில் இருக்கும்போது லவ் பண்ணேன், பின்னாடியே சுத்தினேன். லவ் சொல்லதான் அப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு எதுவும் தெரிலடி. அம்மா செத்து போனதுக்கப்புறம் சோத்துக்கே சீங்கி அடிச்சேன், ஞாபகம் இருக்கா? எத்தனை நாள் வெறும் வயிற்றுல தூங்கியிருப்போம். வயிற்றையே திருப்திப்படுத்த முடியல. அப்புறம் எங்கேருந்து வயிற்றுக்கு மேலேயும் கீழேயும் யோசிக்கிறது? உனக்கு என்ன இப்போ நான் உயிரோடு இருக்கணும், அவ்வளோதானே? இருக்கேன், வா வா, வந்து தூக்கின்னு போங்க. ஏங்க மது, இங்க இங்க. எவ்வளோண்ணா? 100 ரூபா. என்னண்ணா கலெக்ட் பண்ணுறதுக்கு 100 ரூபாவா? நீ என் கடைக்கு வந்திருந்தா கேட்டிருக்க மாட்டேன். நான் இல்லை 4 கிலோமீட்டர் வந்திருக்கேன். அப்பப்போ க்ளீன் பண்ண, புரியுதா? ஸ்டார்ட் பண்ணு. இந்தா பொடி. முதல்ல க்ளீன் நான் பண்ணி துணியாவை. நான் பார்த்துக்கிறேன். என்னங்க பார்த்து பார்க்காம திரும்பி நீங்க? எனக்கு தெரியலையா? வினோத்துங்க, முரளி ஃப்ரெண்டு. உங்க நிச்சனை கூட நானும் கிஷோர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை உண்டலன்னு ஒரு வழியாக்கி கொட்டில் கொடுத்து ஃபோன்லாம் பண்ண வச்சுமே, ஞாபகம் இல்லை? புரியுதுங்க, சாரி. பல்ஸ்லாம் எதுக்கு? எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்தாங்க வந்தீங்களா? உங்க வீட்டுக்கார வரல? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு உதவுனீங்க, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம், அவ்வளோதான். கிஷோர் கல்யாணத்தில் கூட முரளி உங்ககிட்ட கொச்சை கொத்தான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுங்க. சரிங்க. வெயில் அதிகமா இருக்குடா, இதெல்லாம் எதுக்கு? கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குடா. ஏப்பா ஏம்மா நல்லா போய் இந்த படம் ஓட்டுச்சு. என்னமாச்சு? அம்மா என்னாச்சு? கண்ணு தரமா? ஏங்க கடைக்காரனே கொஞ்சம் தண்ணி குடிங்க. திடீர்னு மயங்கி ஊத்துட்டாங்க சார். அம்மா கண்ணு முழிச்சு பாருமா. என்னம்மா என்னாச்சு? அண்ணா ஆட்டோ. எங்கடா போற? ஏய் வேலையை பாரு. எங்க போறேன்டா? டேய், ஏதோ தப்பா வினோத்தே. டேய், ஆ எங்கடா போற உங்க அண்ணன்? அதுவா, அன்னைக்கு காதல்னா என்னன்னு கேட்டிங்களே, அது வந்தா என்ன நடக்கும் சொல்றேன். அடிக்கடி ஃபோன் வரும். ஹலோ ஹலோ. நம்ம கேட்க கூடாதுன்னு தள்ளி நின்று போய் பேசுவாங்க. இப்போ கேக்குதா? சச்சே, ஃபோன்ல பொண்ணுட்ட பேசினாலும் பையன்கிட்ட பேசுற மாதிரியே பேசுவாங்க. சொல்லுங்க, என்னாச்சு? நிறைய போய் சொல்லுவாங்க. எங்கடா போற? மச்சான் பைசா மேட்டர் மச்சான். பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வர சொல்லிக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். திடீர்னு கிளம்பி போயிடுவாங்க.
சரி மச்சான் நான் வரேன் என்ன டேய் ஃபோன் பண்ணுறேன். எனக்கு ஒரு பிடிச்சிக்குது. வினோத்தியா மாப்பிள்ள பார்த்துக்க மாட்டேன். சரி ஏய் வினோதே எவ்வளோ நேரம் கொடுங்க. முடிச்சிட்டிங்களா? லோ ப்ரெஷர் தான் நான் உங்களுக்கு வேற ஒன்றுட்டாங்க. இதோ இந்த நர்ஸ் ஊசி போட்டால் போயிடலாமா? யார் சொன்னா? இந்த ஊசி போட்டா 2 hours மயக்கமா இருக்கும், தூக்கம் வரும். ரெஸ்ட் எடுக்கட்டும். தயவுசெய்து கொஞ்ச நேரம் வெளில இருங்க சார், ஊசி போட்டுக்கிறேன். சரி சரி விட்டா அழுதுருவாங்க போலயே. எல்லாம் வல்ல கர்த்தாவை ஜபிக்கிறோம். இதோ இந்த தாயாரின் கண்ணீரை, இந்த தாயாரின் பிள்ளை காலினால் ஒரு பிரச்சனையிலே அவதியுறுகிறார்கள். தேவனே, உம்மால் ஆகாத ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறோம். கேட்கிறோம். தகப்பனே, ஜபிக்கின்றோம். பிதாவே, உங்களை மன்றாடி கேட்கின்றோம். ஆமென். அதான் நர்ஸே சொன்னாங்களே இந்த ஊசி போட்டால் மயக்கமாக தான் இருக்கு. நீங்கள் ரெஸ்ட் டேய் எடுங்க. வினோதே சாயங்காலமா போகலாம். என்னடா பண்றீங்க? முரளி என்னடா முழிகிற? ஃபோன் பண்ண. ஏய் நீ என்னடி பண்றீங்க? நீ வா நான் சொல்கிறேன். உடம்பு முடியாமல் இருக்கா, ரெஸ்ட் எடுத்து நான் சே. சொல்கிறேன். என்கிட்ட பேங்க்ல பணம் போட போறேன்னு சொல்லிட்டு இதான் உன் பேங்கா? நீங்க தான் காசு எடுத்து கொட்டியா உண்டியில போடுற மாதிரி? மச்சான் தயவுசெய்து வா மச்சான், நான் சொல்றது. ஏய் என்னடா நடக்குதுங்க? மச்சான் பொறுமையா இரு. அங்க பாரு உடம்பு சரியில்லடா அவளுக்கு. சொன்னா கேளு, வா வெளியே போ. உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்காரன் பார்த்து பாண்டாவுல உனக்கு என்ன வேலைங்க? முரளி சொல்றத கேளுடா, நீ வா. அன்னைக்கு கிஷோர் கல்யாணத்துல ஜோடி போட்டு சுத்திந்தியாடி, நான் விட்டு ஓட்டான உன்ன. எனக்கு கல்யாணமே நடக்கல, போதுமா? நடக்கலையா? இங்கேருந்து மச்சான் நான் அன்னைக்கே சொல்ல இவன் வாய்க்கல கல்யாணமே ஆகாதுடா. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? உனக்கு என்ன வேணுமோ நினைச்சுக்கோ. அவர் எதுக்கு மறிக்கிற? கிளம்பு இங்கேருந்து. ஏய் கிளம்பலாம் வாடா. அன்னைக்கு இவனை மாமா வேலை பாக்குறியான்னு கேட்டேன். இன்னைக்கு இவரு அவர் ஆயிட்டாரு. ஓ கதை அப்படி போதா? இந்த பேங்க் நிறைய பிரான்ச்சுகள்லாம் வச்சிருக்கும் போல இருக்குதே. ஏய் பைத்திய மாதிரி பேசாத முரளி. ஏய் அன்னைக்கு வீடு தேடி போய் அசிங்கப்பட்டு வந்தீங்களாடா? எல்லாம் மறந்து போச்சா இல்ல மறுத்து போச்சா? அவன் மூஞ்சிய பாரு, கேவலமான பொன்றா அவ. ஆமா நீ எதுக்கு அவளை தாங்குற? டேய் ஏன்டா அப்படி ஏன்டா அவன் மேல கோவம் உனக்கு? இப்படி வாய்க்கு வந்து கேவலமா பேசுற? நான் கேவலமானவ, கெட்ட பொன்றா அவ. உங்களை அன்னைக்கு அப்படி பேசல. டேய் அன்னைக்கு அப்படி பேசுறா. நான் தான் அப்படி பேசுறேன், போதுமா? நீ திட்டுனா நீ திட்டு, அடிக்குனா நீ அடி. என்ன கொல்ல நீ கொல்லு மச்சான். அன்னைக்கு அவள் பேசலடா. கெட்ட பொண்ணு. என்னடா வளர்ற? ஆமாடா. நீ பாட்டு அதை குடிச்சிட்டு மச்சான் நான் சாப்பிட்ற ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன். நாங்களாம் எனக்கு சிறைக்கிறதா? எனக்கு பயம் எடுத்துச்சு. நான் வர்றவா இந்த பிரச்சனை முடிக்க நினைச்சேன். அதான் நாளைக்கு சொல்ற வீடு தேடி போனோம். அப்படி எழுதி கொடுத்து பேச சொன்னோம். அன்னைக்கு நீ போன்ல கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நான் எழுதி கொடுத்து மது பேசுறேன். மது மேல எந்த தப்பு இல்ல மச்சான். கெட்ட பொண்ணா, கெட்ட பொண்ணு. என்ன மச்சான் இப்படி பண்ண? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நானே நீ செத்துருப்பேனடா. என்ன இப்படி வலிச்சு வச்சு கொல்றீங்கள? என்னாச்சு? எதுக்கு நிறுத்திருக்கீங்க? சொல்லுங்க. உங்ககிட்ட 1 பாத்ரூம். போங்க.
மறுபடியும் என்னாச்சு? திரும்பவும் பாத்ரூம் போகணுமா? போங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசு. அதான் பயத்தில் பாத்ரூம் போயிடக்கூடாதுன்னு முன்னாடியே போயிட்டேன். இந்த சுடிதார் போன பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது தானே? ம் ஆமாம். இது வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை 20 தடவை போட்டிருப்பேன். அப்போல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இப்போ என்ன புதுசா? அப்போல்லாம் என் கண்ணு உன் கழுத்து கீழே போனதே கிடையாது. ஏய் சீச்சி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. முன்னெல்லாம் சரியாக அவன் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன். இப்போ தான் கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு தனித்தனியாக பார்க்குறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதான் எனக்கு அது வந்துருச்சு. மறுபடியுமா? போங்க. ஐயே அது இல்லை, லவ் யூ. போதும். சும்மா இந்த கண்ணை பார்த்த, காதை பார்த்த, காதல் வந்துச்சுன்னு இதெல்லாம் சுத்த போய் வண்டி எனக்கு போகலாம். ஏய் சுடர, நான் நிஜமா தாண்டி சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல உங்களுக்கு. ஒரு பொண்ணு உண்மையிலே பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இப்படி வளர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வார்த்தை பொண்டாட்டி. இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்க போற? டேய், உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன? இல்லை மது, இதெல்லாம் தப்பாக தெரியுது. ஓ, இது நேற்று தெரியலையா? நேற்று மூளை விவகாரமாக தானே வேலை செஞ்சுது. அதுவும் எங்க வேலை செஞ்சிச்சு. கொரட்டை விட்டு தானே தூங்கிட்டு இருந்த. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மது. இப்போ நான் அந்த மூட்லேயே இல்லை. நான் வேணா உன் வீட்டில் பேசி பார்க்குறேன். இல்லை நான் அந்த அமெரிக்கா மாப்பிள்ள படிச்சு வந்தானே, அவனுக்கு சொல்லி புரிய வைப்போம். நான் அவங்க பெத்த பொண்ணு. நான் பேசுறதே அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னெல்லாம் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்க. எனக்கும் தெரியும். நான் புரிய வைக்க பார்க்குறேன். இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பார்ப்போம். நிறுத்த பார்ப்போமா? முரளி, என்ன பயங்கரமா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நீ. இது பாரு, வீட்டில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. திடீர்னு எங்கள் அம்மா சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல அவள் கல்யாணத்தை நான் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி யோசிக்கணும். ஏன்? எனக்கு கூட தான் ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிக்கல. நீங்கள் வேறம்மா. கல்யாண வயசில் வீட்டில் ஒரு பொண்ணு வச்சுக்கின்னு பையன் முதல்ல கல்யாணம் பண்ணா அவன் ஆம்பளை இல்லைன்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. ஆமா, இல்லைனா மட்டும். ஏய், நீ ஏன்டி திரும்ப திரும்ப அங்கேயே வர? எனக்கு வீடு கூட பிரச்சனையா தெரியல, நீ தான் பெரிய பிரச்சனையா இருக்க. ஏன்டி இப்படி அலையிற? இல்ல இல்ல அப்படி என்ன சொன்ன? அலையறேன்னு சொன்னல? அலையறேன்னு தானே சொன்ன? இல்ல இல்ல மது சொன்ன. மது அலையறேன். ஏய் ஆமாடா, நான் தான் அலையறேன். போதும் சாமி. மது, ஓ மனசுல நீ எனக்கு இவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன்னு காமிச்சிட்டேன். போதும். சாரி, ஏதோ ஃப்ளோல ஒரு பொண்ணு தானா வழிய வந்து தன்னை தந்தா கேவலமானவன். உன்னை எவ்வளோ நம்பி இருந்தா நான் இதை பண்ணியிருப்பேன். உன்னை பரிசுதான் நினைச்சதால தானே உன் பூச்சி காத்தை கழுத்துல பட விட்டேன். இதே பஸ்ல எவனாச்சும் தப்பா ஒரு பார்வை பார்த்துருந்தா செருப்பு பிச்சு போற அளவுக்கு அடிச்சிருப்பேன். சாரி சொல்றேன். எங்க அப்பா உன்னை பத்தி சொன்னது கரெக்ட் தான். கடைசியில ஒரு தெருநாய் பத்திய காமிச்சிட்டல. இன்னொரு வார்த்தை பேசினேன் கொன்றுவேன். தெருநாயா நானே? அடிச்சிட்டல. உனக்கு ஒரு தங்கச்சி முக்கியம்னா எனக்கு எங்க அப்பா முக்கியம். இப்ப சொல்றேன், எனக்கு நீ வேண்டாம். எங்க அப்பா சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் படிக்க போறேன். உன்னால உருப்படியா தெளிவா ஒரு முடிவை கூட எடுக்க முடியாது. தங்கச்சி தங்கச்சின்னு வாய்க்கிழி பேசுறல, உன் தங்கச்சி கல்யாணத்தை நீயே கெடுத்துருவ பாரு. என்னடி சாபம் விடுறியா? எங்க அம்மா செத்த நாள் கூட மறந்துட்டு உன் முன்னாடி மானம் கட்டி நிக்கிறேன் பாரு. ஆனாலும் உனக்கு உன் பிரச்சனை தான் பெருசு. எல்லாம் உடனே நந்துடணும். இன்னைக்கு சொல்ற, நீ எவனா வேணா கட்டியோ. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி முகூர்த்தத்துல என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி நான் காட்டுறேன். இனிமேல் உன் மூஞ்சில நான் முழிச்சேன் செருப்பால் என்னடி. கெட்ட பொன்றி நீ.